வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதியில் கூகுள் பே, ஜிபே, இதேமாதிரி அமேசான் பே, பேடிஎம் இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இந்தியாவில் போய் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, செப்டம்பர் 15 முதல் ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் நிறையா நீங்கள் கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், கடன், இஎம்ஐ, இதேமாரி இன்சூரன்ஸ் அப்படின்னு அதிரடி மாற்றங்கள் கூட கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு, பழசு எப்படி இருந்துச்சு, புதுசு எவ்வளோ பெனிஃபிட் மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதேமாரி தொடர்ந்து அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதேமாரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஊருக்கு ஜிபே பண்ணுவீங்க, இல்லை சில பேர் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஜிபே பண்ணுவீங்க, இல்லை கிரெடிட் கார்டுக்கு ஜிபே பண்ணுவீங்க, இதெல்லாம் ஜிபே பண்ணுவீங்க. ஸோ இதில் செப்டம்பர் 15 முதல் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லோக்கல், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்த சேஞ்சும் கொண்டு வரல. ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா லிமிட்டு தான். உதாரணத்துக்கு உங்கள் அம்மாக்கோ, ஒய்ஃபுக்கோ, குழந்தைக்கோ காசு அனுப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா தான் அனுப்ப முடியும், அதுக்கு மேலே அனுப்ப முடியாது. சரி, அப்போ எதில் தான் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு பில் கட்டுறீங்க, நீங்கள் கோல்டு எடுக்கிறீங்க, இல்லாட்டி கடன் கட்டுறீங்க, இல்லை இன்சூரன்ஸ் போட்டுறீங்க, இல்லை எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜிபே வழியாக, ஃபோன்பே வழியாக தான் நிறைய பேர் கிரெடிட் கார்டு பில்லே கட்டுவோம், நிறைய பேர் லோனே இதில் தான் கட்டுவோம். நிறைய பேர் நீங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டே புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே வழியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற வருஷத்தில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மூலத்தன சந்தை முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சொல்லுவாங்களே மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இதேமாரிலாம் உள்ள இப்போ உங்களுக்கு 5,00,000 ரூபா உயர்த்தியிருக்காங்க. இது வந்து அட் அ டைமில் 5 லட்சம் அனுப்பலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 10,00,000 ரூபா லிமிட் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஒரே ஷார்ட்டில் 5 லட்சம் அனுப்பலாம், ஆனால் ஒரு நாளைக்கு 10,00,000 ரூபா லிமிட்டு. அதேமாரி காப்பீடு, நான் சொன்ன மாரி இன்சூரன்ஸும் நீங்கள் ஒரு டைமில் 5,00,000 ரூபா பேமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10,00,000 ரூபா வரையும் லிமிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் ஏற்க சொன்னேன் ட்ராவல் புக்கிங், பயண முன்பதிவு. இதுவும் அப்படி தான். நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கே டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 5,00,000 ரூபா அட் அ டைமில் நீங்கள் உடனே ஜிபே பண்ணலாம், 5,00,000 ரூபா. ஆனால் ஒரு நாளைக்கு 10,00,000 ரூபா லிமிட் இருக்குது. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 1,00,000 ரூபா தான். 1,00,000 ரூபா தான் நீங்கள் அனுப்ப முடியும் முன்னாடி. ஆனால் இப்போ 5,00,000 ரூபா மாற்றிட்டாங்க. அட் அ டைமில் ஒரே ஸ்லாட்டில் 5,00,000 ரூபா அனுப்பலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 10,00,000 ரூபா அப்படி வேணும். முக்கியமான சொல்கிறது கிரெடிட் கார்டு பில்லு. கிரெடிட் கார்டு பில்லு சில பேர், நிறைய பேர் கட்டியிருப்பீங்க. கிரெடிட் கார்டு பில்லு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் முன்னாடி எவ்வளோ இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி 1,00,000 ரூபாவா 1,00,000 ரூபா இருந்துச்சு. ஆனால் இப்போ 5,00,000 ரூபா வரையும் மாறி இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், இஎம்ஐ, கடன் அப்படின்னு நீங்கள் பே பண்ணுறீங்க ஜிபே வழியாக அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 5,00,000 ரூபா வரையும் ஒரே பேமெண்ட் ஸ்லாட் பண்ணி நீங்கள் கடனே முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவு யூபிஐயில் மாற்றம் கொண்டு வரதுக்கு. அதேமாதிரி கோல்டு வாங்குறீங்க, நீங்கள் போய் ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா, கோல்டு வாங்குறவங்க முன்னால் 1,00,000 ரூபா வரை தான் போட முடியும். அதாவது ஒரு 2 பவுன் வாங்கலாம் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் 5,00,000 ரூபா வரையும் ஜிபே பண்ணிக்கலாம். அது 2,00,000 ரூபாய் ஜிபே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 6,00,000 ரூபா ஜிபே பண்ணிக்கலாம். ஒரே ஸ்லாட்டில் 2,00,000, அடுத்த ஸ்லாட்டில் 2,00,000, அடுத்த ஸ்லாட்டில் 2,00,000, அப்படிமாரி 6,00,000 ரூபா வரையும் நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். எஃப்டியும் அப்படி தான். 5,00,000 ரூபா பண்ணிக்கலாம் ஒரே டைமில். ஒரு நாளைக்கும் 5,00,000 ரூபா லிமிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது டிஜிட்டல் பேங்க் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் லிமிட்டு அதிகப்படுத்திருக்காங்க. 5,00,000லேருந்து 2,00,000லேருந்து 5,00,000 ரூபா வரையும் அப்படிமாரி லிமிட்டு அதிகப்படுத்திருக்காங்க. ஓகே, இது எதுக்கு நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அனுப்புறதுக்கோ இதுக்கோ எந்த மாற்றமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு பில் கட்டுறீங்க, இல்லை லோன் கட்டுறீங்க, இல்லை கோல்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இல்லை எஃப்டி போடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த செப்டம்பர் 15 மூலம் இந்த அதிரடி மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா லிமிட்டை வச்சு அது முடியாத பட்சத்தில் நம்ம பேங்க்லேருந்து அனுப்பியிருக்கோம். இப்போ இந்த மாற்றம் கொண்டு வந்தால் நமக்கு அது பெனிஃபிட்ஸ் தான் அதிகமாக. ஆனால் இவ்வளோ காசு நம்ம வச்சுருக்குமாங்கிறது அடுத்த விஷயம். இருந்தாலும் இது ஒரு மாற்றம் இருக்குது, இது ஒரு புது அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இதேமாரி தொடர்ந்து சவுதி அரேபியா அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இதேமாரி என்னோடய டெலிகிராம் குரூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இதை பற்றி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை வேறு சம்மந்தமாக சவுதி சம்மந்தமாக உள்ள எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என் ஐடிக்கு வாங்க, நம்ம பேசுவோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.